கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய டிவோஷனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பிலிப்பியர் எழுதிய நிருபம் 2ஆம் அதிகாரம் 5-11 வரைக்கும் வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியில் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வசனத்தை நான் படிக்கும்போது கடைசியாக 11ஆம் வசனத்தில் ஆண்டவர் இவ்வாறாக சொல்கிறாரு, அவருடைய நாமம் எல்லாருடைய நாமத்தையும் விட மேலாக உயர்த்தினார். பிதாவானவர் அவருடைய குமாரனுடைய நாமத்தை எல்லாருடைய நாமத்தை விட மேலாக உயர்த்த. ஏன்னா கிறிஸ்து தம்மை தாமே தாழ்த்தி கொண்டார். அவர் அதாவது அந்த திருத்துவத்தில் 2ஆம் நபராக இருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் அந்த பொசிஷனை அவர் மிஸ்யூஸ் பண்ணாமல், அந்த பொசிஷனை அவர் மிஸ்யூஸ் பண்ணாமல் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனித ரூபம் எடுத்து மரண பரியந்தம் வரையில் அவர் தம்மை தாமே தாழ்த்து கொண்டு ஒப்பு கொடுத்தார். அந்த மரணத்தால் கர்த்தர் பிதாவானவர் எல்லா நாமத்தை விடவும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை மேலாக உயர்த்தினார். இப்போது அந்த நாமத்தின் மேலே நம்ம விசுவாசம் கொள்ளும் பொழுது, விசுவாசிக்கும்போது நமக்கு ஒரு 4 காரியங்கள் ஏற்பட்டது ஆல்ரெடி. அதை நம்ம பாஸ்ட் டென்ஸ்ன்னு சொல்லலாம். அதாவது இறந்த காலம், முடிந்த காலம், பாஸ்ட் டென்ஸ். ஸோ முதலாவதாக நம்ம என்ன, அதில் ஒரு முக்கியமான ஒரு 4 விஷயத்தை நம்ம பார்ப்போம். அதில் முக்கியமான ஒரு 4 விஷயத்தில் 1ஆம் விஷயம் அவருடைய நாமத்தின் மேல் நம்ம விசுவாசம் கொள்ளும் பொழுது நமக்கு ரட்சிப்பு உண்டாகி இருக்கிறது. அதுக்கு அப்போஸ்தலர் 4:12 நீங்கள் பார்க்கலாம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 13-15 வசனத்தை பார்க்கலாம். அதாவது இங்கிலீஷில் சொல்லுவாங்க, whoever calls on the name of the Lord shall be saved. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகும். அதாவது there is no salvation under heaven. அதாவது வானத்தின் கீழையும் பூமியின் கீழும் அவருடைய நாமம் இல்லாமல் எந்த நாமத்திற்கும் அந்த ரட்சிப்பு என்ற அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. ஸோ அவருடைய நாமத்தில் நம்ம விசுவாசிக்கும் பொழுது முதலாவதாக நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம் ரட்சிப்பு. ஸோ அவர் கல்வாரி சிலுவையில் தன்னைத்தானே தியாகம் செஞ்சு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஸோ அந்த நாமத்தின் மேல், எந்த நாமம்? இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தின் மேல் நம்ம விசுவாசம் கொள்ளும்போது நமக்கு ரட்சிப்பு உண்டாயிடுச்சு. இது பாஸ்ட் டென்ஸ். ரட்சிப்பு ஆல்ரெடி உண்டாயிடுச்சு. இனிமேல் அந்த ரட்சிப்பை கடவுள் நம்ம கிட்டேருந்து எடுத்துக்கொள்ள மாட்டார். ஏன்னா அதை அவருடைய குமாரனுடைய ரத்தத்தால் நம்மளை விலைக்கு வாங்கிட்டார். இப்போ 2ஆவதாக நமக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏற்பட்டது என்னவென்றால், அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ளும்போது நமக்கு அவர் பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 நீங்கள் வாசிக்கலாம். அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் அவர் பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். இதை நான் முதலாவது டெவோஷனில் கூட நான் சொல்லியிருப்பேன். அதாவது அவர் நாமத்தின் விசுவாசம் கொள்கிற எத்தனை பேர்களுக்கும் அத்தனை பேர்களுக்கும் அவர் ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணிட்டு வர்றார். ஆனால் இந்த இதில் பார்த்தீங்கன்னா அதே அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்கிற எத்தனை பேர் அவர் பிள்ளைகள் ஆகும்படி அவர் நமக்கு அதிகாரம் கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளோட அதிகாரம்னா அதாவது ரைட்ஸ்.
இப்போ நம்ம நிறைய உயில் எழுதி வைக்கிற நம்மளுடைய பாட்டை முப்பாட்டை அவர் தகப்பன் வந்து நமக்கு வந்து அவருடைய சொத்தில் உயில் எழுதி வைப்பாங்க. அதாவது நமக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுப்பாங்க. இவர் தான் என்னுடைய மகன், இவர் தான் என்னுடைய மகள் அப்படின்ற நமக்கு ஒரு அந்த அதிகாரத்தை வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய பிள்ளைகள்ன்ற நமக்கு அதிகாரத்தை கொடுப்பாங்க. அதே போல் நம்மளுடைய நாமம் வந்து பரலோகத்தில் எழுதப்பட்டு நமக்கு வந்து அவர் பிள்ளைகளாகும்படி அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் கொண்ட போது நமக்கு வந்து அவர் பிள்ளைகளாக முடியும் அதிகாரமே கொடுத்துட்டார். இப்போ வந்து நம்ம யார்? நம்ம வந்து தேவாதி தேவன், ராஜாதி ராஜன் அவருடைய பிள்ளைகள். ஸோ இதை விட நமக்கு வந்து ஒரு அதிகாரம் நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா இதுதான் வந்து எல்லாத்த விட ஒரு மேன்மையான ஒரு அதிகாரம். அந்த அதிகாரம் வந்து அவருடைய பிள்ளைகளாகும்படி நமக்கு அதிகாரம் கொடுத்தார். இப்போ கர்த்தர் வந்து அவர் என்னென்ன காரியம் அந்த குமாரனுக்கு செய்து வைத்திருக்காரோ பரலோகத்தில், அந்த எல்லா காரியமும் நமக்கும் வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. அது வந்து நம்ம வந்து பரலோகத்தில் போய் நம்ம வந்து பெற்றுக்கொள்வோம். ஸோ மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ளும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா, நமக்கு வந்து நம்ம என்ன கிடைச்சதுன்னா, நமக்கு வந்து பரிசுத்த ஆவியானவரை வந்து அவர் நமக்கு வந்து கொடுக்கப்பட்டது. அது வந்து யோவான் 14:26 பார்க்கலாம். என் பிதாவின் இடத்தில் நான் போயிட்டு நான் வந்து இன்னொரு ஒரு தேற்றவாளனை நான் அனுப்பி வைக்கிறேன். அவர் வந்து என்னுடைய நாமத்தினால அவர் வருவார்ன்ட்டு போட்டிருக்கு. அப்போ அது அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ளும்போது நமக்கு வந்து நம்ம ரட்சிக்கப்பட்டு நமக்கு வந்து அவரோட பிள்ளைகளாகி நமக்கு வந்து பரிசுத்தாவியானோ நம்ம உள்ளத்தில் வந்து நம்மளுடைய உள்ளத்தில் வந்து வசிப்பார். ஸோ அந்த பரிசுத்தாவியானவர் தான் வந்து நமக்கு வந்து எல்லா காரியங்களையும் எல்லா வேதத்தில் இருக்கிற எல்லா காரியங்களையும் நமக்கு வந்து தெளிவுபடுத்துவார். அதே போல் வந்து நான்காவது விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவருடைய நாமத்தின் மேல், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ளும்போது நான்காம் விஷயத்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 6:11 அவருடைய நாமத்தினால் நம்ம வந்து கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஃபஸ்ட்டு வந்து கழுவப்பட்டீர்கள்னு இருக்கு. எதிலிருந்து நம்ம வந்து கழுவப்பட்டீர்கள்? அதாவது கழுவப்படுவீர்கள்னு சொல்லலை, கழுவப்பட்டீர்கள். நம்ம ஆல்ரெடி கழுவப்பட்டுட்டோம். இனிமேல் வந்து நம்ம கரைப்படுவோமா? கரைப்பட மாட்டோம். ஏன்னா அவருடைய ரத்தத்தால் வந்து நம்மளை வந்து கழுவப்பட்டோம். இனிமேல் நம்ம அதாவது கம்ப்ளீட்லி வி ஆர் வாஷ்ட். நம்ம வந்து கழுவப்பட்டுட்டோம், கழுவப்பட்டீர்கள். அவருடைய நம்ம எல்லா கரைகளும், நம்ம மேலே இருக்கிற எல்லா பழிகளும், கரைகளும், பாவங்களும், நம்ம மேலே இருக்கிற சாற்று இருக்கிற இந்த உலகமானவர்கள் வந்து நம்ம மேலே சாற்று கொண்டு இருக்கிற எல்லா விதமான கரைகளும் வந்து அவர் கழுவப்பட்டார். அவர் வந்து நம்ம மேலே கம்ப்ளீட்டாக வந்து நம்மளை வந்து கழுவப்பட்டார். அதை வந்து கழுவப்பட்டீர்கள்ன்ட்டு போட்டிருக்கு. அடுத்தது வந்து பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நம்ம வந்து கழுவப்பட்டதும் இல்லாமல் நம்ம வந்து அதை பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அதாவது சாங்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது சாங்டிஃபைட், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். நம்ம வந்து கிறிஸ்து நாமத்தில் விசுவாசிக்கும் பொழுது கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம். வி பிகம் ஹோலி. அதாவது நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட்டோம். ஓகே, அவர் சாயலை போல, அவருடைய குமாரனை போல நம்மளை வந்து பரிசுத்தமாக்கிட்டார். இது வந்து நமக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட், நமக்கு கிடைச்ச ஒரு வரம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூன்றாவதாவது பார்த்தீங்கன்னா, எனக்கு மிகவும் ரொம்ப பிடித்த ஒரு வசனம் பார்த்தீங்கன்னா, நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். வி ஆர் ஜஸ்டிஃபைட். வி ஆல்ரெடி பீன் ஜஸ்டிஃபைடுன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து ஆல்ரெடி நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் கொள்ளும்போது நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம், கழுவப்பட்டோம், பரிசுத்தமாக்கப்பட்டோம் அண்ட் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம எண்ணி பார்க்கும்போது அவருடைய நாமத்தின் மேலே நம்ம வந்து விசுவாசம் கொண்டது எவ்வளோ பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை வந்து நம்ம வந்து நம்மளுடைய நண்பர்களுக்கோ, நம்மளுடைய உறவினர்களுக்கோ, அறியப்படாதவர்களுக்கோ நம்ம அதை சொல்லும் பொழுது எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஸோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம்ம வந்து விசுவாசம் கொண்டதனால் இத்தனை வரங்களும்,
இத்தனை ஒரு முக்கியமான வரங்களும் நம்மளை பிள்ளைகளாகும்படி அதிகாரமும் கொடுத்துட்டாரு, நமக்கு வந்து ரட்சிப்பை கொடுத்துட்டாரு, நமக்கு ஆவியானவர் கொடுத்துட்டாரு, நம்ம கழுவப்பட்டோம், நம்ம வந்து பரிசுத்தமாக்கப்பட்டோம், நம்ம நீதிமான்களாக்கப்பட்டோம். ஸோ இந்த ஒரு வசனத்தை இயேசுவின் நாமத்திலே நான் உங்களுக்கு கொடுக்க விரும்பினேன். நன்றி, வணக்கம்.